தலைவர் திருமாவண்ணா கல்பனார் அவர்கள் தாய்மண்ணூர் நாம் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர். தாய்மண்ணூர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் தாய்மண் தலைவரை அடுத்த விழாவுக்கு நடைபெறுகின்ற தாய்மண் தாய்மண் மன்றத்தினுடைய சிறப்பு விருந்தினர் திருமதி சேயண்ணா சுமதி அவர்கள், பதில் அதிபர் ஜான் வேரப்பட்டி ஸ்ரீ கணேச வித்யாலயம். கௌரவ விருந்தினர்கள் புலம்பெயர் வாழ் நம்முடைய உறவுகள் செல்வி நானா ராகினி அவர்கள், பிரசித்த சட்டத்தரணி, காரை சமூக மேம்பாட்டு கழகத்தினுடைய உபதலைவர் செல்வி தேனா ஜனுஜா அவர்கள், யாழ் மன்னாக மேகநாட் வித்யாலயம். திருமதி சானா சுதாமதி அவர்கள், முன்பள்ளி ஆசிரியர் முன்னாள் அதிபர் திரு கானா குலசேகரமையா அவர்களை பேப்பரை பிரதிநிதித்துவம் செய்து வைக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தாய்மண்ணோடு நாம் நற்பணி மன்றம் மற்றும் தாய்மண் கல்வி நிலையத்தினுடைய பெயர் பலகை திரை நீக்கம் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் முன்னாள் அதிபரும் தற்போதைய ரோமன் கத்தோலிக்க பாடசாலையின் அதிபருமாகிய திரு குலசேகரன் ஐயா அவர்கள் உங்களுடைய பெயர் பலகையினை தற்பொழுது திரை நீக்கம் செய்கிறார். அடுத்து கௌரவ விருந்தினர்கள் செல்வி நானா ராகினி அவர்கள் தங்களுடன் அடுத்து காரைதேவி நாற்பத்தஞ்சு சமூகங்கள் திருமண கலைக்குழு அவர்கள் மங்கள விழாக்களை ஏற்றிருப்பார்கள். மங்கள விழாக்களை ஏற்றி வைத்த கலைக்குழு அவர்களின் நன்றிகள். அடுத்து திருச்சி அன்பரசு அவர்கள் மங்கள விழாக்களை ஏற்றி வைப்பார்கள். மங்கள விளக்கை ஏற்றி வைத்த விளையாட்டுத்துறை பயிற்றுவிப்பாளர் திருச்சி அன்பரசு அவர்கள் நன்றிகள். அடுத்து யாழ்ப்பாண
மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த ஆசிரியர்கள் நன்றிகள். முன்படி ஆசிரியர் திருமதி சானா சுதாபதி அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைத்தார். இங்கே மக்கள் அடுத்து திரு இங்கே வருகை தந்திருக்கிறதான சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இங்கே கூடி வந்திருக்கிறதான கிராமத்து மக்கள் யாவருக்கும் முன்னேற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலே இப்படி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். இந்த நாள் கடவுளினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள். ஆகவே இந்த நாளிலே இந்த இடத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு நிகழ்வும் மிகவும் சிறப்பான முறையிலும் ஆசீர்வாதமான முறையிலும் இந்த கிராமத்துக்கும் இந்த கிராமத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மக்களுக்கும்
கிராமத்திலே கல்வி கற்கிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே கடவுளுடைய அருள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நேரத்தை நான் ஆண்டோடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்திய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பிரதம பிரதமர் சீனாக்கான குலசேகரம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் சோனா சுமதி அவர்கள் வேரப்பட்டி ஸ்ரீ கணேசா வித்யாலய ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்து புலம்பெயர் வாழ் உறவுகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்தது செல்வி தானா ராகினி அவர்கள் சட்டத்தரணி, திரு பாடா கலைக்குமரன் அவர்கள் சமுத்தி அலுவலகர், காரை தென்மேற்கு J45, திரு காடா கோவிந்தராயன் அவர்கள் உபதலைவர், காரை சமூக மேம்பாட்டு கழகம், திரு கீனா அம்பரசன் அவர்கள் விளையாட்டு பயிற்சிப்பாளர், வியாதி சர்வ வித்யாலயம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். தேனா ஜனுசா அவர்கள் ஆசிரியர், பன்னாக மேகண்டான் வித்யாலயம், திருமதி சானா சுதாமதி அவர்கள் முன்வள்ளி ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மற்றும் காரைக்கோட்ட முன்வள்ளி இணைப்பாளர் மானா குலியோபெட்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு யாராவது வரவேற்கை தவறியிருப்பின் அனைத்துடன் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, கௌரவ விருந்தினர் அவர்களே, கிராம மட்ட பொது அமைப்பின் பிரதிநிதிகளே, பெற்றோர்களே, நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த முன்னேற வணக்கங்கள். இன்று நமது புலம்பெயர் வாழ் உறவுகளின் விடாமுயற்சியின் பலன் தாய்மான் கல்வி நிலையம் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் புலம்பெயர் வாழ் உறவுகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எமது கல்வி நிலையம் ஆனது இன்றில் இருந்து இந்த முறையில் நடைபெற வேண்டும். இதற்கு பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குவது அவசியமானது. கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உட்பட அனைத்து பாடங்களும் கற்பிக்கப்பட உள்ளது. மாணவர்கள் பாட நேரங்களுக்கு தவறாது அனுப்பி வைப்பது பெற்றோர்கள் ஆகிய உங்களுடைய கடமையாகும். அத்தோடு புலம்பெயர் வாழ் உறவுகளோடு அன்பான எனது கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். இக்கல்வி நிலையத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கு மாணவர்களை துறை பயிற்சிகளில் ஈடுபடுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.